மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். தமிழ்நாட்டில் நிலவும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்ட பெருநிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி முறை பிரகடனம் செய்யப்பட்டது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும், நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி நிறுவப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அரசியலமைப்பு சாசனம் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இந்த நாட்டின் சட்டங்கள், திட்டங்கள், பாராளுமன்றம், சட்டமன்றம், நிதித்துறை, நீதித்துறை எல்லாம் மக்களுக்காகத்தான். மக்களின் பயன்பாடே ஒரு ஆட்சியோட அழகாக இருக்க முடியும். ஆனால் ஆளக்கூடிய ஆட்சிகள் மக்கள் விரோத கட்சிகளாக, ஆட்சிகளாக இருக்கிறது. நல்ல ஆட்சின்னு ஒரு ஆட்சி யார் சொல்லணும்னா, எந்த மக்கள் வாக்கு செலுத்தி வரி செலுத்தி ஆட்சியை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்கள் தான் இந்த ஆட்சியை நல்லாட்சின்னு சொல்லணும். ஆனால் இங்க மக்கள் யாரும் நல்லாட்சின்னு சொல்லல. மக்கள் போராடுறான், அவன் உரிமைக்காக போராடுறான், அபகரிப்புக்கு எதிராக போராடுறான், சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு எதிராக போராடுறான், மின்கட்டண உயர்வுக்கு எதிராக போராடுறான், துறை சார்ந்து பல பேர் போராடுறாங்க. அப்படி மக்கள் போராடக்கூடிய, திண்டாடக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இந்த திமுகவின் ஆட்சி இருக்குது. பொதுவாகவே ஒரு பொது புத்தி உண்டு. திமுகவோட ஆட்சின்னா ரவுடிசம் தலைவிரிச்சாடும், கூடிப்பட கலாச்சாரம் பெருகிடும், சமூக அமைதி இருக்காது, ஒரு ஒழுங்கு இருக்காது அப்படின்னு நான் கூட சொல்றாங்க போல, ஏதாவது சொல்லுவாங்க போல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஆட்சியை பார்த்த பிறகுதான் உண்மையிலேயே திமுக ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதற்கான சான்றாக விளங்குது. என்ன காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு என்ன வேலை? நாங்க இருமுக்காரம் கொண்டு ஒடுக்குவோம். யார ஒடுக்குவேன்? யார ஒடுக்குவேன்? கிழிச்சு விஷயம் பார்க்கிறவன், பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், மீம்ஸ் போடுறவன், யூடியூப்ல வீடியோ போடுறவன், ட்விட்டர்ல பதிவு போடுறவன் நாங்க கண்காணிப்போம். யார யார கண்காணிப்ப? திமுக விமர்சிக்கிறவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான், பின்புலம் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரி சிக்கல் இருக்கு, இதைத்தான் கண்காணிப்பேன். உளவுத்துறை கண்காணிச்சு கொடுக்கும், காவல்துறை உடனடியாக ஏதாவது பண்ணும். இதுதான் உளவுத்துறை, காவல்துறை வேலையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு ஏதாவது ஒன்று தெரியுதா? எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. உங்க ஆட்சியை குறை சொல்ல கொம்பனே வரணும், நான் தானே போதும். ஆட்சி எந்த லட்சம்னா ஒரே ஒரு சான்றுதான். நெல்லையில ஒரு பேருந்து பயணம், பேருந்துல கான்ஸ்டபிள் ஏறுறாரு. ஏறின உட அந்த கண்டக்டர் டிக்கெட் எடுங்கிறாரு. இல்ல நான் எடுக்க மாட்டேன், விதி இல்லைங்கிறாரு. அந்த கான்ஸ்டபிளுக்கும் கண்டக்டருக்கும் வாய் தகராறு, ரெண்டு பேருக்கு. அந்த ரெண்டு பேருக்குமான வாய் தகராறு அடுத்த 3 நாள் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்குது. போக்குவரத்து அமைச்சகமும் காவல்துறை அமைச்சகமும் மோதிக்குது. தமிழ்நாடு முழுக்க அரசு பேருந்து ஓட்டுநர் மீது, நடத்துனர் மீது வழக்க போடுறான். கேட்டா நீ சீட் பெல்ட் போடல. இல்லைங்க, சீட்டு பெல்ட்டே இல்லைங்க, அது ஏன் பிரச்சனை இல்லை, நான் சீட் பெல்ட் போடலன்னு வழக்க போடுவேன். நீ சீருடை அயன் பண்ணல, நீ ரெண்டுமே தள்ளி அடிச்சிருக்க அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கேச போடுற. கேசப்பட்ட பிறகு 3 நாள் கழிச்சு அந்த கண்டக்டரையும் அந்த கான்ஸ்டபிளையும் தேடி பிடிச்சு ரெண்டு பேரும் கண்கள் பணிக்க, இதை நினைக்க, காதல் கசிந்துருகி கட்டி பிடிச்சு தேநீர் குடிச்சு சியர்ஸ் அப்படின்னு சொன்ன அந்த சமாதான படம் அரங்கேறிய பிறகு, அந்த காணொலி வெளியிட்ட பிறகு வழக்குகளை போல திரும்ப பெறேன். இது ஆட்சியான நாடகமாட? ஒரு கான்ஸ்டபிளுக்கு, ஒரு கண்டக்டருக்கு ஒரு சின்ன வாய் தகராறுனா 2 அமைச்சகத்துக்கு இடையான மோதலாக எப்படி வெடிக்குது? ஒண்ணு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு, ஒண்ணு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்படின்னா அந்த முரண்பாட்டை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் 2மே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனாலும் போக்குவரத்துறையும் காவல்துறையும் மோதிக்குது. இந்த லட்சத்தை சட்ட ஒழுங்கு இருக்குது, தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு.
எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, ஆணவ கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க வன்முறை களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா சொல்றேன், நாங்க சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்க? என்ன சிறப்பான ஆட்சி? நீ திமுக பேசுவான ஒடுக்கிற, நீ ஒடுக்கிற. அதுல அவங்க கிளப்பி அவனை முடிச்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன். எத்தனையோ குற்றங்கள். நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டேன். என்ன வித்தியாசப்பட்டவனா, உலகத்திலேயே ஒரு ஆளால காதலிச்சு ஏமாற்றப்பட்டேன்னு புகார் சொல்லப்பட்ட ஒரே நான் தான். திருச்சி சூர்யாவை நான் காதலிச்சு ஏமாத்திட்டேன். இதை பரப்பிட்டுருக்காங்க. எவ்வளவு அபலமா இருக்கு பாருங்க. பெகாசஸ் விவகாரம், தனிப்பட்ட உரையாடல திருடுறாங்க, பிரவேசி இல்ல. பாஜக அப்படி பண்ணுது. இந்த நாட்டில் தனிமொழிக்கு கூட பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டது இதே திமுக. ஆனால் தனிப்பட்ட அலைபேசி உரையாடலை திருடி வெளியே வர்றான். எவ்வளவு அயோக்கியத்தனம்! உன என்ன நினைக்கிற? திமுக பேசக்கூடாது, திமுக கேள்வி கேட்கக்கூடாது, திமுக கண்டிக்க கூடாது, திமுக போடக்கூடாது. செய்வோம்டா, இன்னும் வீரியமா செய்வோம். நீ எத்தனை அவசர வழக்கு எத்தனை முடிச்சு விட்டுற? நீ வடிகள் சொல்ற மாதிரி சோத்துல வாங்கி சேத்துல வைக்கிற மாதிரி நீ உச்சபட்சமான அவசர கலப்பு வழக்க போடு, அடக்குமுறை பாச்சு. நாங்கள் இன்னும் வெறியா மாறுவோம். நாங்க ஒன்னுட்டு அதிகாரம் இருக்குது. மாநிலத்தில் ஆட்சியாளர் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 120 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அதிகார வர்க்கம் இருக்குது, பணபலம் இருக்கு, படைபலம் இருக்கு, ஊடக வெளிச்சம் இருக்கு. மத்திய 40 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. பாஜகவோட கள்ள உறவுல இருக்க இவ்வளவு இருக்கு. நாம் தமிழக கட்சி அதிகாரம் இல்ல, சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல, ஊடக வெளிச்சம் இல்ல, காசு பணம் இல்ல, எதுவும் இல்ல. ஆனா நாங்க திரும்ப நிற்கிறோம். நீ நாம் தமிழக கட்சி, நாம் தமிழக கட்சி பதற உன்னோட கையாளத்தனம், ஐயா ஸ்டாலினோட கோழைத்தனம். வேற என்ன சொல்லணும்? நாட்டில் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. நாட்டில் பிரச்சனை இல்ல. கருணாநிதி பத்தி ஒரு பாடல் போட்டதான் பிரச்சனை. மற்றபடி நாடு எல்லாம் அப்படி சுபிட்சமா இருக்கு, அமைதி பூங்காவா திகழுது. எவ்வளவு பெரிய கொடுமை! போன ஆண்டு 23 பேர் இறந்து போறான் கள்ளச்சாராய மரணத்துல. 23 பேர் இறந்து போனப்ப அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, நாங்க இடுமுக்காரங்க கொண்டு ஒடுக்குவோம், அப்புறம் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வோம், நாங்க யாரையும் சும்மா விட மாட்டோம். இது இந்த ஆட்சியில 22-23 பேர் சுட்டு போனப்ப. இப்ப மறுபடியும் பார்த்தா கள்ளச்சாரம் குடிச்சு கருணாபுரத்துல, கள்ளக்குறிச்சி பக்கம் கருணாபுரத்துல 66 பேர் செத்து போறேன். அந்த 66 பேர் செத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். காவல்துறை யார் பக்கம் இருக்கு? உளவுத்துறை யார் பக்கம் இருக்கு? அந்த கள்ளச்சாரம் விற்கிற இடத்துல இருந்து 200 மீட்டருக்குள்ள காவல் நிலையம் இருக்கு, 200 மீட்டருக்குள்ள நீதிமன்ற வளாகம் இருக்கு. காவல்துறை தெரியாம, உளவுத்துறை தெரியாம அவன் கள்ளச்சாரம் எடுத்துக்க முடியுமா? முடியாது, வாய்ப்பு இல்லை. சாதாரண இந்த வீதியில ஒரு பானிபூரி கடை போடணும், ஒரு தள்ளி வண்டி கடை போடணும், இல்ல ஒரு சாப்பாட்டு கடை பண்ணணும்னா காவல்துறை ஒப்புதல் இல்லாது, அனுமதி இல்லாது போட முடியாது. அதுவும் இல்லாம வார கணக்குல, இல்ல மாச கணக்குல, இல்ல நாள் கணக்குல கப்பம் கட்டணும், மாமூல் விடணும். இதெல்லாம் கொடுத்தாதான் ஒரு சாதாரண பானிபூரி கடை கூட அவன் போட முடியும். ஆனா அப்படி இருக்கப்ப கள்ளச்சாராய விற்பனைங்கிறது அரசுக்கு தெரியாம நடந்துச்சுங்கிறது அயோக்கியத்தனம். ஒரு நாள் வாய்ப்பு இல்லை. அந்த கள்ளச்சாரம் முடிச்சு முதல் நாள் சுரேஷ் ஒருத்தர் இறந்து போறேன். இறந்து போனது அடுத்த 2 பேர் இறந்து போறேன். மொத்தம் 3 பேர் செத்து போறாங்க. 3 பேர் செத்து போன பிறகு அங்க இருக்க மக்கள்கிட்ட போய் கள்ளச்சாரம் யாராவது குடிச்சிருந்தீங்கன்னா உடனே அரசு மருத்துவமனைக்கு விரைங்க, உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஒரு விழிப்புத்தலை, ஒரு எச்சரிக்கை செய்திருந்தால் கூட பாதி பேர் காப்பாற்றிக்க முடியும். ஆனா 3 பேர் சாகிற வரைக்கும் இது கள்ளச்சாராய மரணம்னு சொல்லாம மூடி மறைத்தது திமுக அரசு. அப்ப என்னது? வாந்தி வலிப்புல செத்து போயிட்டான் அப்படின்னு மூடி மறைக்க முயற்சி பண்றான். அந்த வாந்தி வலிப்புல செத்து போயிட்டான் மூடி மறைக்க முயற்சி பண்ற வேலையில அந்த சாவுக்கு வந்தவன் கள்ளச்சாரத்தை குடிச்சிடறான். இதன் விளைவாக 66 பேர் செத்து போயிட்டான். ஆனா அரசு சொன்னது, நாங்க என்ன பண்ணணுமோ பண்ணாங்க. என்ன பண்ண? என்ன பண்ணி கிழிச்ச? கேட்டா டாஸ்மாக மூடனா, டாஸ்மாக மூடனா கள்ளச்சாராயம் பொறியிடுங்கிறான். டாஸ்மாகின் தான், டாஸ்மாக தான் கள்ளச்சாராயம் உருவாகுது. ஏன்னா உன்னோட டாஸ்மாக்கு நீ வீதிக்கு திறந்து வச்சிருக்க, அவன் போய் காலையில பொழுது புலந்த உடனே குடிக்கிறான், மாலை பொழுது சாயந்தரம் குடிக்கிறான், மதியம் குடிக்கிறான், குடி நோயாளியா மாறுறான், கை நெடுக்குது, குடிக்காம இருக்க முடியல,
வேலைக்கு போக மாட்டேங்கிறான், வீட்டுல இருக்கிற காசு எடுத்துட்டு போறான், பண்டமாத்தத்தை விற்கிறான், அப்ப காசு முடிஞ்சு போனா பொண்டாட்டியோட நகையை விற்கிறான், பொண்டாட்டி கிடைக்க பணத்தை பறிக்கிறான். இப்படி தொடர்ச்சியாக குடிக்காமல் இருக்க முடியாது என்ற நிலையை எட்டிய ஒருவன் மலிவு விலையில 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கலான்னு தேடி போறான். அந்த மலிவு விலை சாராயத்தை கள்ளச்சாரத்தை குடிச்சு சாரான். இதுக்கு மூடுறது டாஸ்மாக். டாஸ்மாக்கை மூடாது, மதுபான கடையை மூடாது, கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியாது.